அக்கினி எரிந்து கொண்டிருந்த போது கூட விசுவாசம் குறையவே இல்லை. விசுவாசம் குறையவே இல்லை. அக்கினியினுடைய உக்கிரத்தை பார்த்தபோது கூட அவர்கள் தேவனையே பார்த்தார்கள். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்வில் சோர்வு வர்றதுக்கு காரணம் பிரச்சனையை மாற்றுகிற தேவனையும் அந்த மாற்றுகிற சம்பவங்களையும் நம்ம பார்க்க தவறிட்டு பிரச்சனைகளையே நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் வேதத்தை படிக்கணும். தேவன் என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு அங்கே உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கும் அதை வாசிக்கும்போது நன்மைகள் பிறக்கும். இந்த வசனத்தை வாசிக்காமல் விசுவாசம் வராது. வசனத்தை வாசிக்க வேண்டும், மனப்பாடம் பண்ண வேண்டும், வசனத்தை அறிக்கை செய்ய வேண்டும், வசனத்தின்படி வாழ வேண்டும். நமக்கு தான் ஆண்டவருடைய இரத்தத்தையும் வசனத்தையும் கொடுத்திருக்கிறார் பிசாசை ஜெயிப்பதற்கு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு வசனத்தை வைத்தே பூரணமாய் பிசாசை ஜெயித்தார். என்ன கேட்டால் ஆண்டவராகிய இயேசு பழைய ஏற்பாட்டு முழுதையும் மைண்டில் இருந்து வச்சிருந்தார் பிசாசை ஜெயிக்கிறது. அவர் பயன்படுத்தின 3 வார்த்தைகளையும் பாருங்கள். பிசாசு பேசின உடனே அதை எடுத்து பேசுகிறார். அந்த சம்பவங்களை பாருங்கள், எவ்வளவு வேகமாக. நம்ம விழுந்து போன சம்பவங்கள் தான் இயேசு ஜெயிச்ச இடம். அதனால்தான் அவர் பிந்தின ஆதாம். என்ன காண்பிச்சிட்டாலே எல்லாரும் விழுந்துருவாங்க. ஆனால் உலகத்தையே காமிச்சான். அவர் உன் தேவனாகிய கர்த்தரை பறிச்ச அப்பாலே போ சாத்தானன் போயிட்ட. உனக்கு என்ன இதில் அவர் தொடக்கத்திலிருந்து கடைசி வர பிசாசின் இடத்தில் ஒன்றையும் பெற்று கொள்ளவில்லை என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? யூதாஸ் வரும்போது கையை நீட்டி சொன்னார், சிநேகிதனே வா, என்ன என்கிட்ட ஒன்றுமே இல்லை. பிசாசுக்கு சொந்தமானதை வச்சுக்கிட்டே அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னால் போவானா? சொல்லுங்க. இந்த உலகத்தில் எதுவுமே நான் வச்சுக்கலேன்ட்டாரு. ஆமாம் வான்னு சொன்னார். என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு அப்படி ஒரு அப்பழுக்கற்ற வாழ்க்கை வாழ்ந்து போனார். 4ஆம் அதிகாரத்தில் நாம் தியானித்த பகுதி, அந்த 4ஆம் அதிகாரம் என்ன பகுதி? ஆமாம், அந்த நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனம். இந்த 4 அதிகாரங்களும் ஒரே ராஜாவை குறித்தது. இதெல்லாம் கொஞ்சமாவது இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5வது அதிகாரம் நேபுகாத்நேச்சாருடைய மகன் பெல்சாத்சாரை குறித்தது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற 6ஆம் அதிகாரம் புதிய ஒரு ஆட்சி. பாபிலோன் முடிஞ்சிருச்சு, மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் தொடங்கி இருக்கு. இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் தரியூன்கிறவர் ராஜ்யபாரத்துக்கு வர்றாரு. 62வது வயசுல ராஜ்யபாரத்துக்கு வர்றாரு. இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை அப்படியே விஸ்தாரமாக்கும் போது ஒரு 3 நபர்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு நஷ்டம் வராதபடி நீங்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். ஆனா அந்த 3 நபர்களை அவர் தேர்ந்தெடுத்து தன் ராஜ்யத்தை கண்ட்ரோல் பண்ணுகிற பொறுப்பை கொடுத்த போது அந்த தரியு கொஞ்சம் உற்று பார்க்கிறாரு. தானியேல் ரொம்ப ஞானத்துல நல்லா இருக்காரு, ரொம்ப நேர்மையானவரா இருக்கிறாரு, ரொம்ப சிறந்தவரா இருக்கிறாரு. பாத்தீங்களா, யாரு வந்தாலும் தானியேலை கண்டுபிடிச்சிடுறாங்க. யார் வந்தாலும் தானியேலுடைய உண்மை தன்மையை கண்டுபிடிச்சிடறாங்க. யார் வந்தாலும் தானியேலோட ஞானத்தை கண்டுபிடிச்சிடறாங்க. அதனால இந்த 3 பேர்ல நீ தான் ஹெட்னு போட்டார். இந்த 3 பேருக்கு நீ தான் தலைவன்னு கொண்டு வந்து நிறுத்திட்டார். இப்ப தானியேல் வந்து எல்லா பிரதானிகளுக்கும் தலைமை ஸ்தானத்தில் இருக்கிறார். எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற இடத்துல இருக்கிறார். கர்த்தர் அப்படியாக அவரை உயர்த்தினார். ஆனா இப்படி உயர்த்தப்பட்ட போது கண்டிப்பா அங்க இருக்கிறவனுக்கு பிடிக்குமா? இவர் ஒரு அடிமை, இவர் ஒரு யூதன், ஆட்சியோ மேதியர்களும் பெர்சியர்கள் கையில இருக்கிறது. அப்ப நம்ம மேதியர்களா பெர்சியர்களா இருக்கிறோம், நம்ம கையில ஒரு தலைமை பதவி கொடுக்காம எவனோ எங்கிருந்தோ வந்த ஒரு அடிமையின் கையில இதை கொடுத்திருக்கிறார்களே என்று சொல்லி எல்லாருக்கும் எரிச்சலும் பொறாமையும் உண்டாயின. ஆனா தானியேலை சுத்தி சுத்தி பாக்குறாங்க. லஞ்சம் வாங்குறானான்னு வாங்க மாட்டேங்கிறான், லேட்டா வர்றானா வர மாட்டேங்கிறான், யார்கிட்டயாவது ராஜாஜுக்கு விரோதமா பேசுறானா பேச மாட்டேங்கிறான், ஏதாவது அரசாங்கத்துக்கு விரோதமா செயல்படுறானா செயல்பட மாட்டேங்கிறான். எந்த வழியிலையா அவனை குற்றம் கண்டுபிடிக்கிறது? எங்க பார்த்தாலும் அவன் குற்றமே இல்லாம இருக்கிறானே. பாருங்க, மனுஷங்க முன்னாடி நம்மளை குற்றம் படிக்கிறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா தானியேலை எப்படி சுத்தி பார்த்தாலும் பெர்ஃபெக்டா இருக்கார். ஒரு குற்றம் கூட அவங்கிட்ட காணப்படலையா. எனக்கு இதை பார்க்கும்போது இயேசுநாதர் சொன்னார்ல, ஆமா என்கிட்ட ஏதாவது குற்றம் இருந்தா சொல்லுங்கப்பான்னு சவால் விட்டார்ல சிலுவைக்கு முன்னாடி. அது மாதிரி தானியேலை கர்த்தர் எழுதியிருக்கார். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற நீங்க உங்க வாழ்க்கை அப்பழுக்கற்ற வாழ்க்கையா இருக்கிறதா?
ஆண்டவராகிய இயேசு தம்முடைய திரு ரத்தத்தை சிந்ததனுடைய மிக முக்கியமான காரணம் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான, நீ பணக்காரனா உனக்கு பரலோகத்தை திறந்து வச்சிருக்கேன், நீ பெரிய படிப்பாளியா திறந்து வச்சிருக்கேன், இல்லை, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. யார் இவர்கள்? இவர்கள் இயேசுவின் இரத்தத்தினால் தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள். யோவான் கேட்கிறார், யார் அவர் பெருங்கூட்டம் இந்த பரலோகத்தை அலங்கரிச்சு உட்கார்ந்து இருக்கு? யார் இவ்வளவு பெரிய கூட்டம்? யார் இவர்கள்? இவர்கள் மாசில்லாதவர்கள், இவர்கள் கரையில்லாதவர்கள், இவர்கள் இயேசுவின் இரத்தத்தினால் தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள். தோய்த்து வெளுக்கப்படுறதுனா தெரியுமா? வண்ணாங்கிட்ட துணியை கொடுத்தீங்கன்னா அவங்க முதல்ல அதை என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்துல அப்படியே வச்சு அது சுடு தண்ணியில வச்சு அதை அப்படியே வேக வைப்பாங்க. கரைகள் எல்லாம் போகிறதுக்கு. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை தாமதப்படுத்துறதுக்கு, உங்களை அழிக்கிறதுக்கு அல்ல, உங்களை சுத்தமாக்கி அவரோடு கூட வைத்துக் கொள்வதற்கு. அது ஒன்றுக்காக மட்டும்தான் உபத்திரம் வரும், உங்களை சுத்தமாக்குறதுக்கு. நீங்க எவ்வளவு சீக்கிரம் சுத்தமாக்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எவ்வளவு சீக்கிரம் உங்க குற்றங்களை விட்டு விலகுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நன்மைகள் வரும். நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அதுதான் என் தேவனுடைய விருப்பம். அவர் சும்மா எவரையும் தண்டிப்பதில்லை. அவர் சும்மா எவரையும் தண்டிப்பதில்லை. இந்த வியாதியினாலாவது நான் சுத்திகரிக்கப்படுகிறேனா, இந்த தோல்வியினாலாவது நான் சுத்திகரிக்கப்படுகிறேனா என்பதை தான் பார்ப்பார். ஆனா அவன் ரொம்ப ரொம்ப ஒரு மகிமையான ஆள். உங்களுக்கு இப்ப இதை படிக்கும்போது இந்த 6 அதிகாரத்துல எல்லாமே தானியேலோட தோல்ல தான் நின்றுருக்கு. தானியேல் தான் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்திலையும் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்திலையும் ஒரு ஹீரோ மாதிரி தேவனுக்காக நின்றுருக்காரு. அந்த 3 வாலிபர்களையும் ஆண்டவருக்குள்ளே நடத்தி அவர்களை அக்கினியிலே நிறுத்தி இருந்திருக்கிறார். அதனால்தான் இந்த புஸ்தகத்துக்கு என்ன பெயர்?